இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு நாம் நினைப்போம், சரிதான அளவு, இது நடந்தால் நன்றாக இருக்குமே, அல்லது சில காரியங்கள் இது எப்படி நடக்கப் போகிறது, அல்லது இனி அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். நினைத்தால் இது எப்படி இது கனவாண்டு சொல்லுகிற அளவு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராம். உதாரணத்துக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், நகோமியின் வாழ்க்கை பார்ப்போமானால் ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, மோவாப்புக்கு போகிறாள், பெத்லெகேமை விட்டு புறப்பட்டேன், அங்கு பஞ்சம் வருகிறதுனாலே பாதிப்பு வந்து விடுகிறோம் என்கிற பயத்தோடு தன்னுடைய கணவன் 2 ஆண் பிள்ளைகளோடு. நகோமியுடைய ஸ்டேட்மெண்டை பார்க்கலாம், நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் எல்லாவற்றையும் இழந்து கணவனை இழக்கிறாள், 2 மகனையும் இழக்கிறாள், மருமகள் 2 பேர், அதில் ஒருத்தி போய்விட்டால், ஒரு மருமகள் மட்டும் கூட வருகிறாள். அப்பொழுது அந்த ரூத்தை பார்த்து சொல்ல, நீ என்னோட வந்து உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது, உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, என் வாழ்க்கையும் பரிதாபமாய் முடிந்து விட்டது, எல்லாம் கசப்பாய் மாறிவிட்டது என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் திரும்பவும் பெத்லெகேமுக்கு வந்தவுடன் கர்த்தர் அந்த நகோமியுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். ரூத்திற்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். எவ்வளவு ஆச்சரியமா நடத்துகிறார் பாருங்கள். இங்கு போவாஸ் என்கிற ஒரு சகோதரனை நியமித்து அதன் மூலமாக பார்ப்பில் என்று சொன்னால் தாவீதின் வம்சம் ஏற்படுகிறது. பின்பு பார்த்தால் இயேசுவும் அந்த வம்சத்திலே தோன்றினதாக வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நகோமி நினைத்து பார்த்திருப்பார்களா, அல்லது ரூத் நினைத்து பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏதோ கொஞ்ச நாட்கள் ஏதோ பெத்லெகேமிலே ஆகாரம் உண்டு என்று சொல்லி கேள்விப்படுகிறோமே, அங்கு போய் ஜீவனம் பண்ணலாம், பிழைப்பை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லித்தான் புறப்பட்டு வந்தார்கள். என் தேவன் பெரியவர், கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிறவர், இழந்தவைகளை திருப்பிக் கொடுக்கிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மனிதனால் முடியாதவைகளை செய்து கொடுக்கிறவர். அதுதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை கிரியைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு சம்பவத்தை வாசித்தேன். எமயமலையிலே அந்த எவரெஸ்ட்ல ஒரு டீம் சிகரம் தொடும்படியா ஏறுகிறது. வெற்றிகரமாக முடித்துவிட்டு இறங்கி வரும்பொழுது அந்த குழுவில் இருந்த ஒரு பெண்ணுடைய கண்களில் உள்ள ஒரு லென்ஸ் கலண்டி விழுந்து விட்டது. பனிக்கட்டி பாறைகள் நிறைந்த பகுதியிலே போய் எங்கோ போய்விட்டது. திருப்பி தேடி பார்க்கவும் முடியாது, அது திரும்ப கிடைக்க வாய்ப்பும் கிடையாது. துக்கத்தோடு அந்த குளிரின் நடுக்கத்திலே தடுமாறி கீழே வந்து சேர்ந்து விட்டார். கீழே அந்த டீமோடு இருக்கும்போது பின்பாக வந்த ஒரு ஓடி வந்து இந்த லென்ஸ் யாருக்குள்ளது தெரியுமான்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பெண் ஆச்சரியப்படுகிறது, எப்படி உங்களுக்கு கிடைக்கும், நான் இனி அவ்வளவுதான், இனி கிடைக்கப் போவதில்லை முடிவு பண்ணிவிட்டேன் சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். நாங்கள் இறங்கி வரும்பொழுது ஒரு எறும்பு கூட்டம் இந்த லென்ஸை தூக்கி கொண்டு ஏறி வந்திருக்கதை நாங்கள் பார்த்தோம். அதனாலே இதை எடுத்துட்டு வந்தோம். ஒருவேளை இங்கு முன்பாக இறங்கி போன டீமுக்குரிய யாருக்குரியதாக இருக்கும் என்றுதான் கேட்டோம். பாருங்கள் எவ்வளவு அருமையாக இந்த எறும்புகள் மூலமாக தேவன் அந்த லென்ஸை திரும்பவும் கிடைக்க பண்ணுகிறார். எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன். சோர்ந்து போக வேண்டாம். எல்லாம் உங்கள் கையை விட்டு போய்விட்டதா, நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் திரும்ப உங்க கைக்கு இரட்டிப்பாய் வரும். யோபுடைய வாழ்க்கையிலும் அதுதான். எல்லாவற்றையும் இழந்தார், திரும்ப இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்து யோபுவை மேன்மைப்படுத்தினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. தாழ்த்தியானவர் கையில கொடுத்து அவரை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறேன். இந்த சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நீரப்பாம். தடைகள் வந்தால் அதை மாற்றிக் கொடுப்பீர். எதிர்ப்புகள் வந்தால் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி சத்துருக்களை சிதறடிக்கிற தேவன். எல்லாவற்றையும் இழந்து போய் என்ன செய்வதென்று அப்படி தத்தளித்திருக்கிற பிள்ளைகளை நீர் தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி மீண்டுமாய் எழும்ப பண்ணுகிற தேவனப்பா. திருப்பி கொடுக்கிறவர். இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நினைத்திருளும் பலவீனங்கள் மாறட்டும், பலன் உண்டாகட்டும். சுகவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாளை நீர் கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்து இந்த பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்குவீராக, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக.
துதி கனமையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.